ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாஜ் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய கில்லி பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி வீட்டிலே குக்கரில் ஈஸியாக பண்ண போகிறோம். நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இந்த பிரியாணி வந்து நல்லா கொலன்னு கொழிஞ்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கேர்டு இதை நல்லா போட்டு 20 minutes எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த கேர்டில் இந்த சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஜூஸியாக இருக்குங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் பாஸ்மதி அரிசி தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆனியன், க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் ஷேட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி எண்ணெயில் திரிஞ்சு வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுமே ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு சிக்கனை வந்து வேக விடுங்க. இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடே மணமணமாக சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரொம்ப காஸ்ட்லி பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அரிசி போட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சால்ட்டு செக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் சர்ச்சுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு 3 விசில் நாங்கள் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீடே கமன்னு ஸ்மெல்லுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.